ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். ஸோ ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி லேப்லாஸ் ஈக்குவேஷன். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் லாஸ்ட் இது பார்த்துருக்கீங்க. பட் இங்கே வந்து என்னன்னு சொன்னாங்க லேப்லாஸ் ஈக்குவேஷன். லேப்லாஸ் ஃபார்முலா என்னன்னா இதுக்கு வந்து டெல் இது பேர் என்னது டெல் நோட் பண்ணுவாங்க. இது பேர் அந்த ஃபார்முலா டெல் ஸ்கொயரோட கான்செப்ட் என்ன பாருங்கன்னா டோ ஸ்கொயர் பை ஸோ எக்ஸ் ஸ்கொயர் செகண்ட் டெரிவேட்டிவ் செகண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ். ஓகே, அப்போ என்னதுன்னா டெல் ஸ்கொயர் பை ஈக்குவல் டு 0 அப்படின்னு என்னன்னா டோ ஸ்கொயர் பை டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் பை டிவைட் பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஈக்குவல் டு 0 இதுக்கு பேர் தான் வந்து லேப்லாஸ் ஈக்குவேஷன். லேப்லாஸ் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா இது பேர் லேப்லாஸ் ஈக்குவேஷன். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா லேப்லாஸ் ஆப்ரேட்டர். இதுக்கு பேர் லேப்லாஸ் ஆப்ரேட்டர் அண்டு இதுக்கு பேர் வந்து லேப்லாஸ் ஈக்குவேஷன். இது ரெண்டுமே லேப்லாஸ் ஈக்குவேஷன். இது ரெண்டுமே வந்து லேப்லாஸ் ஈக்குவேஷன். சரி, இதை வச்சுட்டு என்ன சொல்றாங்க ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க அப்படின்னு. ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் சார் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் என்ன சொல்றாங்கன்னா நல்லா பார்த்துக்கங்க, டெஃபினிஷன் பார்த்துக்கங்க. எனி ஃபங்க்ஷன் having continuous and second order partial derivatives, continuous second order partial derivative is equal partial derivative second order partial derivative and second order partial derivative which satisfies the Laplace equation. To satisfy the Laplace equation is called here. இது satisfy ஆச்சுன்னா Laplace equation satisfy ஆச்சுனாலே அந்த ஃபங்க்ஷனுக்கு பேரு ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு பேரு ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். ஸோ அப்படின்னு மீனிங் என்ன? செகண்ட் டெரிவேட்டிவ் டைரெக்டாக கிடைச்சிருமா? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எக்ஸிட் ஆனால் தான் செகண்ட் டெரிவேட்டிவ் கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கிடைக்கிற மீனிங் என்ன? ஒரு ஹார்மோனிக் ஃபங்க்ஷனாக இருந்தால் கண்டிப்பாக சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அண்ட் லேப்லாஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகிருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். சரிங்களா? இதை ஒன்று சாட்டிஸ்ஃபை ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். அப்போ யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய் கண்டுபிடிச்சு போகணும், யூஒய் ஈக்குவல் டு மைனஸ் விஎக்ஸ் எடுத்துக்கணும். லேப்லாஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்குங்கிறாங்க. அப்படின்றது dou square u by dou x square plus dou square u by dou y square equal to 0. இது u ஓடது, அதே மாதிரி v ஓடது வேணும். dou square v by dou x square plus dou square v by dou y square equal to 0. ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். சரிங்களா? ரியல் பார்ட்டோட ஃபங்க்ஷனுக்கும் இமேஜினரி பார்ட் ஃபங்க்ஷனுக்கும் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும். இது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இஸ் கால்ட் எ ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். Otherwise it's not. சரியா? ஓகே சார்.